இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வசனங்கள் 24 முதல் 26 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும், நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார் என்று எழுதப்பட்டுள்ளதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளுடைய பணியிலே ஈடுபடுகிறவர்களை குறித்து மிக தெளிவாக எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். அவ்வாறு கடவுளுடைய வேலையை செய்கிறவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள் உள்ளாவார்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்பதை முதலாவது அவர் சொல்லிவிட்டு, அதனை தொடர்ந்து அவ்வாறு வாழ்கிறவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது என்பதை, எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்று மிக அற்புதமான விதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். ஆமென கருமையானவர்களே, இன்றைய நாளிலே திருச்சபையானது புனித லாரன்ஸ் உடைய நினைவு நாளை அனுசரிக்கிறது. இந்த லாரன்ஸ் என்பவர் ஆண்டவருக்காக ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து அவ்வாறு சார்ந்து பகிர்ந்ததன் நிமித்தம் அவர் இரும்பு கட்டிலில் கிடத்தப்பட்டு கட்டிலுக்கு கீழே நெருப்பூட்டப்பட்டவர். அவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு துயரமான தண்டனையை அவர் பெற்றுக்கொண்டிருந்த பொழுது, ஒருபுறமாய் அவரை கட்டிலில் கட்டி வைத்து நெருப்பூட்டிய பிறகு அவர் அங்கே சுற்றி நின்றவர்களை அழைத்தாராம். எல்லோரும் ஓடி வந்து, இப்பொழுது கிறிஸ்துவை மறுதலிக்கிறாயா என்று கேட்டபொழுது அவர் சொன்னாராம், என் உடலின் கீழ்ப்பாகம் முழுவதும் வெந்துவிட்டது, என்னை திருப்பி போடுங்கள் என்று சொல்லி அவர் அவர்களிடத்திலே சொன்னாராம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மறை சாட்சியின் நாளை நாம் நினைவு கூறுகிறோம். இப்படிப்பட்ட நபர்களை விழாக்கள் எடுத்து கொண்டாடுவது மாத்திரம் அவர்களுக்கு நாம் செலுத்துகிற மரியாதை அல்ல, மாறாக அவர்களை நம்முடைய முன்னோடிகளாக கொண்டு அவர்களைப் போல ஒரு வாழ்க்கை வாழ நாமும் நம்மை நாமே தயார்படுத்தி கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆமென கருமையானவர்களே, ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கை என்பது இவ்வுலகில் பாடுகளையும் போராட்டங்களையும் சந்திக்க நேர்ந்தாலும் மறு உலகில் அற்புதமான ஒரு வாழ்க்கை, பிதாவால் மதிப்பளிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு காத்திருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த அற்புதமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முழு முயற்சி செய்வோம். பரிசுத்த ஆவியானவரின் உடனிருப்பு நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்துவதாக. இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.